Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னியோட index analysis பார்த்துலாங்க and this is for tomorrow July 22nd கான analysis. So, Nifty, Bank Nifty, Fin Nifty and Mid Cap. Market profile is the base. So, market profile base வச்சுதான் everyday we are doing an analysis in live meeting around 10 to 1 for index, for stocks and for commodity market as well. So, Nifty பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில கீ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாங்க பிகாஸ் நம்மளுக்கு பட்ஜெட் இஸ் நியரிங் 23rd அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ பிஃபோர் தட் விப்ரோவோட ஏடிஆர் வந்து 11% டவுன், வெரஸ் ரிலையன்ஸோட ஜிடிஆர் இஸ் அகெயின் டவுன் 4.3%. ஸோ ரிலையன்ஸோட ஜிடிஆரும் டவுனு, விப்ரோவோட ஏடிஆரும் டவுன். அண்ட் ஆல்சோ இன்ஃபியோட ஏடிஆர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.5% அகெயின் டவுன். ஸோ எல்லாருமே வந்து நெகட்டிவ் ஷேட்ஸில் தான் இருக்காங்க. அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ், டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% டவுன் காமிக்கிறாங்க. ஸோ இந்தியா விக்ஸ் அகெயின் 2%க்கு மேலே வந்து அப் ஆயிருக்காங்க. அண்ட் வாலட்டாலிட்டி மே எக்ஸ்பெக்ட் பிகாஸ் பட்ஜெட் இஸ் நியரிங். ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பெட்டர் ஒரு சில விஷயங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா பெட்டர் டு அவாய்ட் த ட்ரேட் பிகாஸ் கான்ஃபிடென்ட்டா இல்லைன்ற பட்சத்துல அந்த இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறத விட நம்ம வந்து கேபிட்டலை சேவ் பண்றது பெட்டர். இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ கான்ஃபிடென்ஸ் செட்டப்ஸ் எல்லாம் மட்டுமே வந்து ட்ரை பண்ணுங்க பிகாஸ் பட்ஜெட் இஸ் வெரி வெரி நியரிங். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா we do have some stocks வந்து நம்ம கார்ப்பரேட் ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we do have that கொட்டாக் பேங்க் எல்லாமே பெரிய பெரிய ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொட்டாக் பேங்கா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும். ஸோ ரிலையன்ஸ் எல்லாமே ஜிடிஆரும் பார்த்தோம், இட் வாஸ் அகெயின் டவுன். அண்ட் வி டூ ஹாவ் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் ரிலீஸ்ட் ஃபார் ரிலையன்ஸ் அண்ட் விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொட்டாக் பேங்க். அண்ட் டுமாரோ கோஃபோர்ஜோட கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் ஆல்சோ பெண்டிங். ஸோ அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கெட்டிங் இன் டு த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபர்தர். ஸோ பட்ஜெட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கெட்டிங் இன் டு தி இண்டெக்ஸ் பார்ட், நிஃப்டியை பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா the main important thing in Nifty is last 2 weeks close we have the above the level of 24,500 plus. So 24,500 they are holding Nifty for the last 2 weeks and they have the closure above this level again. So Nifty வந்து it is a different kind of situation. Bank Nifty we do have some resistance at top because it could not clear the resistance of every time, but whereas in Nifty every new range, every POC fresh and every closing above the level and they are forming a new range above the level. So because of so many index and Reliance and keep on Bank Nifty எல்லாருமே one after other main on IT. So IT பொறுத்தவரையும் நல்ல ரேலியும் கொடுத்தாங்க. We do have watched every single day for IT ஓட அந்த movements also we tracked every time. So right from the initial point of breakout length. So அது நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நிஃப்டிக்கு இருந்தது. கீப் ஆன் clearing every set of resistance and forming a new high. But last 2 weeks வந்து நிஃப்டில பார்த்தீங்கன்னா let's get into the weekly close. So வந்து weekly close இருக்கிறதுனால we'll go with the weekly chart first. So நிஃப்டியை பொறுத்த வரையுமே நல்ல ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா 24,500 இந்த லெவலுக்கு மேலே தான் நிஃப்டி வந்து நல்லாவே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வாரமும் 24,500, அதுக்கு அடுத்த வாரமும் 24,500ல நிஃப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ மீன் இந்த வாரமும் 24,500 வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் வந்து நிஃப்டியோட ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேக்கும் அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே விச் இஸ் ப்ரியார் டு தட் டே. So it more or less same. So open is equal to கீழே பண்ணிட்டு market வந்து it got exactly resisted at the level of 24,850 and then there was the selling excess placed on the next immediate day after the opening and then what happened, they immediately come down and the level வந்து ஒன்னொன்னா break பண்ணிட்டு market கீழே வந்தாங்க and closing பார்த்தீங்கன்னா below 600க்கு தான் close கொடுத்துருக்காங்க. So again these 2 days are clearly saying there is a indecision going in the market. So these 2 days the market opened below and closed above. So market opened above and closed below. So these 2 days itself confirming that market is having an indecision because responsive actions are very near on both sides. So buying on நடக்குது, selling on நடக்குது, and they could not they don't want to go below the level of 500 for that week also because they wanted to close this week above the level of 500 which they want to protect the zone for a week. So in the level வந்து it is a very very important levelங்க. நம்ம வந்து live marketலயும் நம்ம பார்த்திருந்தோம். If at all they breach the level of 600, 650,
they could come to the zone and 500 could be the stop action இருக்கும் அப்படின்றத live marketலயும் we keep on tracking every time. So இதை வந்து நம்ம liveலயும் பார்த்திருந்தோம். So exact அந்த 24,500ல they have found some stop and there they have a closure. So in case இப்போ Nifty வந்து further coming daysல வந்து 24,500 அதாவது மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்றாங்க அப்படின்னா தென் இது லாஸ்ட் 2 வீக்ஸோட லெவல்ஸ் அவங்க பிரேக் பண்ணும்போது there is a immediate and important resistance or important support level is 24,350, which is a very important level to see. Not only in daily but also in weekly. I'll show you the weekly chart as well. So 24,300 to 350 anywhere they can take a support. So this could also be a minor level of support இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு if they break the level of 500. So this was the 2 days of POC, and before that the 300 to 350 oda zone oda importance நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் because it was previous times வந்து நிறைய வாட்டி அந்த இடத்துல they are maintaining a POC and later partல அந்த இடத்துல they have a top closing based on the POC of exactly formed on the same place of 2 days, and then in the POC வந்து ஒரு supportive இருக்கிறதுனால தான் market has gone next 4-5 days holding above the level. So in the POC நால தான் they are able to hold these levels for a longer time, and if they break the 500 with a price acceptance, that is definitely required because it has a good support in the level of 24,500. So Nifty வந்து கீழ வராங்க அப்படின்னா further இந்த 350 zone வந்து ஒரு சப்போர்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டவ் ஜோன்ஸா இருக்கட்டும், நாஸ்டாக்கா இருக்கட்டும், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 1% டவுன். ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து டவுன் ஆகுறாங்க இனிஷியல் ஓப்பனிங்ல அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கீழே வராங்க, ஏன்னா க்ளோசிங் இங்க தான் ஆயிருக்காங்க, இதுல இருந்து கீழே வராங்க அப்படின்னா if they come down then this could be the better place to see the support system. And further actions பாத்தீங்கன்னா 24, 350, 300 break பண்றாங்கன்னா then 200 is going to be the best level of support for Nifty. இது வந்து which is one of the best super support for Nifty we have found in recent times is 24,200. I think people who are following the video also could able to realize the importance of this level because after this level only, so many time even if the OTF sellers have come, they could not break this level and go down. So every time they come, they have a strong buying here, and the buying automatically pushes the market to go high. So they have tried once at the term of 10th July அன்னைக்கு try பண்ணிருக்காங்க, but immediately market has gone for the next 5-6 days. So that is the power of this level. So 24,200 is the best level to see for any kind of resistance or any kind of support, because it is not a POC, it is a PPOC. It is a PPOC support. So more than 350, 200 could be the best level of support for Nifty. So இங்க பாத்தீங்கன்னா where we also have the responsive action. So responsive actionல வந்து we do have the proper support from PPOC of 24,200. So in case இந்த லெவலும் உங்க பிரேக் பண்றாங்க at first initial ஒரு சப்போர்ட் சிஸ்டமா கண்டிப்பா இது ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. we do track Nifty on live, so அதுவும் நம்ம பார்க்கலாம். but again இந்த லெவலையும் அவங்க பிரேக் பண்றாங்கன்னா then the perfect support to be taken here is 23,950 to 24,000, which is below 24,200 if they broke the level and come down. So this was the initiative power. So initiative வந்த இடம் பாத்தீங்கன்னா இதான். So இந்த இடத்துல வந்து they could actually get a good support level if they break this level, and 24,000 is obviously a psychological number too. So these are the downside for Nifty if they come below 500, provided Dow Jones எல்லாருமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. So further வந்து அதோட ஆக்ஷன்ஸும் நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அண்ட் ரிலையன்ஸோட ஜிடிஆரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஸோ எல்லாருமே வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்றாங்கன்னா எவ்ரி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் வி ஹவ் டிஸ்கஸ்ட். அண்ட் தென் ஆல்சோ இஃப் யூ சி ஆன் 4 hours சார்ட், தட் இஸ் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து த இம்பார்ட்டன்ட் லெவல் டு நிஃப்டி ஃபார் த லாஸ்ட் 2 weeks if they break 24,500, then 24,350 to 300 could be the better zone, which we have also said as a first level of support in daily time frame, and further level is 24,200 where the market of last week turned.
So last week வந்து market turn பண்ண இடம் பாத்தீங்கன்னா it is obviously 24,200. They have turned the market above and then market continuously obeying that level 24,200. So that could be the better level, and if not 24,000 to 23,950. So these are the downside for Nifty. So Nifty oda IB downside அன்னைக்கு ஆயிருக்கு. லாஸ்ட் நாள் ஓப்பனிங் அண்ட் செல்லிங் எக்ஸஸ் கண்டினியூஸ் வந்து ஒரு செல்லர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸா ஒன் டைம் ஃப்ரேம்ல தான் செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இமீடியட்டா நல்ல ஒரு பிஓசிக்கு கீழே க்ளோசிங், நல்ல ஒரு வால்யூம்க்கு கீழே க்ளோசிங், எவ்ரி திங் டெல்ஸ் வெரி கிளியர்லி மார்க்கெட் இஸ் clear on down, and comparative to these 2 days it is very clear market is having a proper indecision. So above this level நம்ம வந்து பார்த்தோம் 25,100 வரையும் ஒரு trend line resistance-உம் பார்த்திருந்தோம், and we do have above this கண்டிப்பா ஒரு price acceptance is required for Nifty. So Reliance ஓட the GDR-உம் பார்த்திருந்தோம், and Reliance ஓட results-உம் இருக்கு. So next moving on to Bank Nifty. So எல்லாருமே responsive actionsல தாங்க இருக்காங்க. Everybody like Reliance and top companies like banks like HDFC, Kotak இருக்கட்டும், Axis, ICICI, everybody are into the responsive action soon. So that also we need to see very clearly. So Bank Nifty பொறுத்த வரையுமே பாத்தீங்கன்னா, so they have tried many times they have tried to break the 52,300 on the last working day. So last working day we also see this on live session. So every time we have a continuous follow up in index and index based stocks. So POC வந்து selling excess வந்து create பண்ணி market has started to come to down. OTF வந்தாங்க, but they could not break this level of 52,300. So this was the power of the smart money. So smart money வந்து right from the date of 25th June they have entered the market, and from there onwards they are protecting this level every time. Every single time they are getting a consistent support from this level. So that is the power of the smart money or big institutional players who have entered at the time of 25th June. And till yesterday, that is till last working day, they are holding this level. So that is again tells very clearly this 52,300 is a very stronger level of support system Bank Nifty ki irukku. But on the last நாள் IB oda downside break பண்ணிருக்காங்க, and POC and PPOC also created at the downside. So closing below the PPOC, which tells very clearly intraday la PPOC ஒரு resistance act ஆயிருக்குன்னு. But they tried to go, there was no big selling pressure because keep on having a support system here. So ஒரு indecision market வந்து create பண்ணாங்க. That was the exact thing we also discussed in live session. So ஒரு indecision market create பண்ணிருக்காங்க. So further if they break this level on tomorrow 52,300 க்கு கீழ market வராங்க அப்படின்னா, then the first level to refer is 52,000, which is the POC of last 11th அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு POC support வந்து எடுத்திருக்காங்க, and this could be the better sign to take support இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, because இந்த லெவலுக்கு அப்புறம் they are holding the market for the next 5 days because of this 52,300, and if this level break, then first is level to see is 52,000. So further பாத்தீங்கன்னா initiative வந்து வந்த இடம் பாத்தீங்கன்னா it is above this level 51,700, and if this breaks 52,000 இந்த லெவலுக்கும் கீழ வராங்க அப்படின்னா, then proper sign to see here is 51,700 to 750 ஒரு நல்ல support system find பண்றதுக்கு Bank Niftyக்கு வாய்ப்பு இருக்கு, because that was the day of initiative who have come at this level. So if they break 51,700 further, ஏன்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல ஒரு இனிஷியலான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, and further selling pressure was high and they break the levels, then 51,000 could be the better zone and a free flow from 51,700 to 51,000. So this is a downside for Bank Nifty, provided if they break the single print, then there will be a no buying pressure, exactly because single print and smart money is not going to work, then who's going to help? So obviously அவங்க free flow வந்து கீழ வருவாங்க. So இது பாத்தீங்கன்னா weekly chart பாத்தீங்கன்னா again they have the closing above 52,000. So 52,000 last week oda closing விட this week closing is somewhat down only, but POC of last 2 weeks is same. So இந்த வாரமும் பாத்தீங்கன்னா they are holding the levels of 52,000 and 200, which was the single print or smart money entry oda levels தான் they are still holding, and if they fall ஏன்னா இதுவரையுமே Bank Nifty is holding the
smart money footprints. So smart money oda footprints தான் அவங்க hold பண்ணிட்டு இருக்காங்க. And if they fall, then what happens? They are holding this level for 4 weeks. And right from 51,700, which you have seen there. So 51,700 or 800, they'll have a free zone of 51,000. So this is going to be the next level of support system for Bank Nifty if they have a free fall from that level. And till now they are holding, they are getting a support and proper support from the smart money or the big institutional players footprints which they have placed at the time of 24th June. So அந்த இடத்த தான் இப்போ வரையும் 4 வாரமா ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான லெவலா இருந்ததுன்னா they are just holding the level. ஈவன் வந்து ஒரு பேலன்ஸ்டு ரேஞ்ச்குள்ளேயே அப் அண்ட் டவுன் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் தே ஆர் மெயின்டைனிங் த பிஓசி. பட் திஸ் வீக் க்ளோசிங் இஸ் சம்வாட் at low near to the weekly IB levels. டவுன்ல தான் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் டெஃபினட்டா வந்து இந்த லெவலை பிரேக் பண்றாங்க. தே ஆர் பிரேக்கிங் த லெவல் ஆஃப் 51,800. அந்த லெவலை பிரேக் பண்றாங்கன்னா then there could be a chance for the free flow of Bank Nifty what we discussed in daily chart. So in case இவங்க வந்து PPOC லேருந்து மேல வராங்கன்னா then they do have immediate resistance of POC which has been created on the prior day. அதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆவும் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இதுக்கு மேல வரதுக்கு ஒரு acceptance is definitely required. 52,700 வரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. And crossing that 52,900 and obviously 53,000 could be the super resistance zone for Bank Nifty. So crossing that definitely they have 53,300. So that is a different level. But again, on crossing every above level, they do have acceptance. They should have acceptance. So next moving on to Fin Nifty. So Fin Nifty பொறுத்த வரையுமே பாத்தீங்கன்னா responsive action zone குள்ள தான் இருக்காங்க. They have not come out of the responsive action zone, but they are into the level. So far, right from பாத்தீங்கன்னா 25th of June, they are holding this level for a longer time and they have not come out. Once for all, அவங்க வந்து எல்லாருமே வெளியில வந்தாங்க. But again, they have placed their range inside the market. So last working day, it was again selling excess and the continuity happens from below day of closing லேருந்து தான் வந்து continuously கீழே வந்திருக்காங்க. And it is also IB downside with further OTF sellers வந்திருக்காங்க. And like Bank Nifty, it could not breach the level and they have a indecision market. Finally, what they build a intraday they have built a bottom PPOC. Bank Nifty லியும் bottom PPOC create பண்ணிருக்காங்க and have a closing above the level of 500 and 550. So 23,500 which is a clear protection in the level of Fin Nifty. So Fin Nifty 23,500 வரையுமே they get a support because it was into the responsive action zone. So பாத்தீங்கன்னா எல்லாருமே அதாவது நிஃப்டியும் ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ஜோன் உள்ளதான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதனால தான் அந்த லெவல் அவங்க 2 weeks ஆஃப் க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. whereas Bank Nifty அகைன் அந்த ஜோனை வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பட் எல்லாருமே பாட்டம்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல தான் PPOC பில்ட் பண்ணிருக்காங்க. And Fin Nifty is much clear that they are holding the responsive action zone below this level, that is 23,500 குள்ள தான் க்ளோஸ் கொடுத்திருக்காங்க. But again we want the 23,500 to break to come down. So அந்த இடத்துல அவங்க break பண்ணி decisive break பண்ணாதான் அது unless and until they break they get every kind of support in responsive action. So if they break then obviously 400 to 250 they could get anywhere of support because it was the big single print. That's why they are holding this level for a longer range. ஒரு லாங்கர் டைம்க்கு ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரே ரேஞ்ச்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க because of the power of the big institutional players who have come at this level of 250 to 400. So 23,250 லேருந்து 400 வரையும் anywhere they can get a support. So if the single prints break then there is no buying pressure. It tells very clearly marketல அந்த buying pressure இப்ப கிடைக்கல உங்களுக்கு. Then 23,000 could be the better support zone for Fin Nifty. So weekly close பாத்தீங்கன்னா last week close விட கீழே தான் வந்து closing கொடுத்திருக்காங்க. And POC பாத்தீங்கன்னா this week is above, little bit above. But again வந்து volume factor எல்லாமே வந்து it was below the closing வந்து கீழே தான் இருக்காங்க. So further 500 is the very important zone. If they didn't clear the zone,
அது வரையுமே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஐபியோட டவுன் சைட்ல தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க போத் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி. And like bank nifty, they are also holding the single prince level for next 3 weeks. So this is a power of smart money. இதுதான் ஒரு smart money ஓட power. Once அந்த big institutional players வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட footprints இருக்கு அப்படின்னா, footprints is like the somewhat they leave the area. அது ஒரு identification அவங்க வந்து leave பண்ற ஒரு இடம். So அந்த இடத்த if we found that as an footprint of smart money, அந்த இடத்த அவங்க வந்து how long they are holding it, they are holding it for 3 weeks continuously. So this is a power of single prints, and the single print is also very big. It's a big range of 250 to 400. So obviously they have a consistent support here. So இந்த இடத்த break பண்ணி இங்க வராங்கன்னா anywhere they can take a support. So this is all about fin nifty. So next, moving on to mid cap. So mid cap nifty பொறுத்த வரையுமே நல்ல ஒரு டவுன்ல தாங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. கண்டினியூஸான ஒரு ரேலியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் டெய்லயே வந்து க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. இஃப் யூ see very clearly ஒரு பையிங் டெய்ல் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த பையிங் டெய்லயே வந்து ஒரு க்ளோசிங்கும் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன் பிஓசியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது பிஓசி அட் பாட்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பி ஷேப் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. செல்லிங் எக்ஸஸ், ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் கிளியராக நம்மளுக்கு தெரியுது. மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் குட் பி அரௌண்ட் 12,000 because it has taken the smart money ஓட லெவல தான் they are also holding. So if you see very clearly on every index, so whatever right from the day we have started this video, we are starting the live session. So every time we could see the importance of smart money. We could see the important whether maybe for buying or for selling. So on the smart money ஒரு இடம் வராங்க அப்படின்னா 100% அந்த இடத்துல வந்து அவங்க ரீசெக் பண்ணலாம். நம்ம ரீசெக் பண்ணி அந்த இடத்துல பையிங் இருக்கா, சப்போர்ட்டா இருக்கா, இல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கா, இல்ல செல்லிங் கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத ரீசெக் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே we are continuously validating now. So mid cap நிஃப்டியை பொறுத்தவரையும் அந்த ஸ்மார்ட் மணில வந்த லெவல் பாத்தீங்கன்னா 21st of June. So அதுக்கப்புறம் how long they are holding this level for a longer time. Even if they have the OTF sellers, they could not break this level very easily. So at a stretchல ஒரே டைம்ல அவங்களால பிரேக் பண்ண முடியாது. So every time they get a stop here. So last 4 times they get a stop even if it was a OTF. So ஒரு OTF sellers வராங்க, ஒரு ஸ்ட்ராங்கா வந்தாலுமே அந்த இடத்த அவங்களால பிரேக் பண்ண முடியல. So if they break the 12,100, then 12,000 could be the support zone. And in case இந்த POC ல இருந்து வராங்க, then upsideல வராங்க அப்படின்னா, then this is a selling single print. So selling single print அவங்க place பண்ணிருக்காங்க. This could be the first level of resistance on the particular day. When it is above this level, 12,350 ஒரு resistance இருக்கும், and 450 could be the next level of resistance for mid cap nifty. Anyway, profit bookingum நடந்துட்டு இருக்கு. So இந்த level of smart money ஓட level வந்து it is very very important for all the index and also for stocks. So this how we can validate the smart money ஓட presence. I think I have covered all. In case if you have any doubts, kindly comment so that நம்ம வந்து அதை reply பண்ணலாம், or else வந்து நம்ம live sessionல we do discuss on tomorrow. So again again giving an alert like budget வந்து ஒரு important ஆன ஒரு event. அந்த eventல வந்து there will be so much of volatility, but keep yourself, protect your capital, keep yourself or stay away from market if you are not confident in those levels of trades. So ஏதாவது ஒரு லெவல்ல கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா better to stay away from the market for the important days, and then you can continue, or else if you are very confident, do with a confident kind of setups. And this is again knowledge purpose தான். இது நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for education purpose. And thank you so much. If you really like the analysis, kindly do like, share and subscribe my channel, so that will be a big level of motivation for me, and also it can go to the next person who need this kind of analysis. Thank you. Thanks for your support.